மரிய ஜாக்குலின் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். இதற்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபத்தை நாம் ஜெபிப்போம். ஆகவே அனைவரும் பக்தியுடன் இந்த ஜெபத்திற்கு செவிமடுப்போம். அனைவரும் பக்தியுடன் எழுந்து நிற்போம். அனைவரும் அன்புடன் அமைதியாக அமர்வோம். இப்பொழுது இரண்டாவதாக இங்கு கூடிய அனைவரையும் வரவேற்பதற்காக வரவேற்புரை மரிய ஜாக்குலின் அவர்களால் சொல்லப்படுகிறது. நமது ஆலயத்தை திருநிலைப்படுத்த வருகை புரிந்திருக்கும் மேதகு பேராயர் டாக்டர் யுஹானான் மா டயோஸ்கோரஸ் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இவ்விழாவினை சிறப்பிக்க வருகை புரிந்திருக்கும் திருமகன் ஈவேரா எம்எல்ஏ அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். திருமு சுப்பிரமணியம் ஈரோடு திமுக மாநகர செயலாளர் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். நமது அருகாமையில் அமைந்திருக்கும் நட்புறவுள்ள நஸ்ரீன் திருச்சபை தந்தையான திரு ரெவரண்ட் டாக்டர் அம்சராஜ் ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். நமது அன்பின் நிலைத்திருக்கும் அருட்தந்தை திரு ஃபாதர் பிரசன்னா அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். தேசிய சிறுபான்மை கிறிஸ்துவ மக்கள் இயக்க பொதுச் செயலாளர் திரு ஏ அந்தோனி ஜான்சன் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். திரு ஃபாதர் அனீஸ் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். எல்லா நேரங்களிலும் உடன் இருக்கும் நமது திண்டுக்கல் அச்சன் லினோ லூகாஸ் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். மற்றும் சிறப்பு விருந்தினர் வரைந்திருக்கிற அழைப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அரசாங்கம் தேசிய கட்சியின் மாவட்ட செயலாளர் அவர்களையும் மற்றும் அண்ணன் ஜெயக்குமார் அவர்களையும் மதிப்பிற்குரிய திரு சக்திவேல் அவர்களையும் மதிப்பிற்குரிய திரு தனசீலன் அவர்களையும் மற்றும் இந்த ஆலயம் சிறப்பினை இந்த இடத்தை கட்டுவதற்கு உதவியாக இருந்த எல்லாவற்றிலும் துணையாக இருந்த அன்புக்குரிய மதிப்பிற்குரிய சகோதரர் திரு ராமணி சாந்தகுமார் அவர்களையும் மற்றும் திரு ஜார்ஜனன் அவர்களையும் வருக வருகென அன்போடு வரவேற்கிறோம். வரவேற்புரையாற்றிய சார்லஸ் குடும்பத்தினருக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இரண்டாவதாக நம் அனைவரையும் இறைப்பாதையில் வழிநடத்திக் கொண்டிருக்கிற நமது ஆயர் டாக்டர் யுஹானான் மா டயோஸ்கோரஸ் மெட்ரோபாலிட்டன் இப்பொழுது சிறப்புரையாற்ற வரவேற்கின்றோம். Now we kindly welcome Dr. Yohanan Ma Dioscoros Metropolitan for presidential address. Glory be to God Almighty, the Father, Son, and the Holy Spirit, one true God. தந்தை மகன் தூய ஆவியானவரால் உங்களை வாழ்த்துகிறேன். Our today's chief guest, Erode South MLA, Honorable Mr. Thiru Magam, Mr. Subramaniam, ex-municipal chairman, Reverend Father Anish Matthew, Reverend Dr. S.
Amsharaj, Reverend Father Prasanna Adigala, Mr. A. Anthony Johnson, Reverend Father Linu Lucas, Mr. Arasangam, Mr. Tiruthai Valluvan, beloved Charles Mosachan, other dignitaries honored of the dais, beloved people of God, greet you all in the holy name of Triune God. இவ்விழாவில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்களையும் மற்றும் சார்லஸ் குடும்பத்தினரையும் மற்றும் ஏனைய இறை மக்களையும் கடவுளின் திருநாமத்தினால் வரவேற்கிறேன். I am extremely happy to be with you here today and thank you so much for your warm welcoming from the road to this worship place. இன்று நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். ஏனெனில் என்னை நுழைவாயிலிருந்து இந்த வழிபாட்டு தலத்திற்கு தலம் வரை அழைத்து வந்து உங்களுடைய அன்பை தெரிவிப்பதற்காக மிகவும் நன்றி கூறுகிறேன். I also extend my heartfelt thanks and gratitude to our MLA, Reverend Fathers from the sister churches and our beloved people from different parts of this particular region. நமது சகோதர சகோதரிகள் திருச்சபையிலிருந்து வருகை தந்திருக்கின்ற குருவானவர்களுக்காகவும் சிறப்பு விருந்தினர்களுக்காகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். It is very clear that St. John's Church parish is a very small parish of the church. இந்த பங்கானது மிகவும் சிறிய பங்கானது. And also it is very clear that even if it is a very small one, it is not small. It is a large one in their mind and heart. இது எண்ணிக்கையில் சிறியதாக இருந்தாலும் மனதளவில் இது மிகவும் பெரிய இடத்தை பெறுகிறது. The piety and the devotion, the faith of the people of God here is to be appreciated at large when I compare the piety and devotion to the other people of our region. எங்களுடைய தாய் நாட்டில் உள்ள கிறிஸ்தவர்களை விட நீங்கள் அனைவரும் மிகவும் பக்தியாகவும் பயத்தோடும் இருக்கிறீர்கள் மற்றும் அனைத்து வழிபாட்டிலும் பங்கேற்கிறீர்கள். இதை பார்த்து நான் மிகவும் வியந்து போகிறேன். I am extremely delighted and give thanks to Reverend Father Charles for convening all the faithful here and leading the worship here for the benefit of the people and ultimately for the glory of God. இவ்விடத்தில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் இறைப்பாதையில் வழிநடத்திக் கொண்டிருக்கும் ஃபாதர் சார்லஸ் அவர்களின் குடும்பத்தினருக்காகவும் சிறப்பாக அவருக்காகவும் சிறந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், பாராட்டுகளையும் சொல்கிறேன். It is not a new beginning. It was there already. But now we have got the beginning of a new milestone. இந்த வழிபாட்டானது புதியதானதல்ல, மாறாக இது முன்பு காலத்திலிருந்தே பின்பற்றக்கூடிய ஒரு வழிபாடானது. ஆனால் தற்போது தமிழ் மக்களுக்காக இது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. It is our way and path to the glorious path of our Lord Jesus Christ bearing his cross of glorification. We are walking in the glory of God by bearing the cross of Christ. கடவுளுடைய திருச்சிலுவை சுமந்து கொண்டு அவருடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்கு அவருடைய பாதையில் நாம் நடந்து செல்கிறோம். This church is dedicated to the name of Apostle St. John. இந்த சிற்றாலயமானது திருமுழுக்கு யோவான் அவர்களுக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்ட ஒரு சிற்றாலயமாகும். You know, the term John in our tradition has got two meanings. John has got two meanings. புனித யோவான் அவர்களுக்கு இரண்டு அர்த்தங்கள் உள்ளன.
The first meaning is that it is the gift of God. கடவுளுடைய பொக்கிஷம். யோவான் ஒரு இரண்டு அர்த்தத்துக்கு முதல் அர்த்தம் கடவுளுடைய பொக்கிஷம். Since John is the gift of God, you all people are the gift of God. அவருடைய நாமத்தை கொண்டிருக்கிற இந்த சிற்றாளத்தில் You are the symbol of the Holy Spirit of God. நீங்கள் கடவுளுடைய நம்பிக்கையான மக்களும் மற்றும் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஒரு காரணமாக இருக்கிறீர்கள். St. John is the apostle and he is a theologian when we read the Holy Scripture. அவர் ஒரு இறைப்பணி செய்யக்கூடிய திருத்தூதரும் மற்றும் இறையியலில் பயிற்சி பெற்ற மிகவும் முக்கியமான புனிதரும் ஆவார். So your ministry and your mission is to be like St. John. ஆகவே இடத்தில் பணி செய்யக்கூடிய மற்றும் இவ்விழாவில் இங்கு நடக்கப்படும் வழிபாட்டில் கலந்து கொள்ளும் உங்கள் அனைவருடைய பங்கேற்பும் புனித யோவானை போல இருக்க வேண்டும். I encourage you to live like the beloved disciple St. John in your life. புனித யோவானை போல உங்களுடைய வாழ்க்கையையும் இறைவனை ஏற்று அன்புடன் வாழ அழைக்கின்றேன். Also, I encourage you to recite the name of God as our beloved disciple St. John recited. புனித யோவான் எவ்வாறு கடவுளுடைய பாதையில் வழிநடந்து சென்றாரோ அதேபோல் நீங்களும் அவரை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டு இறைப்பாதையில் நடந்து செல்ல ஆவலுடன் அழைக்கிறேன். So that you will be heard well by God and your prayers will be answered properly. நீங்கள் கடவுளுடைய பாதையில் வழிநடந்து சென்றால்தான் உங்களுடைய ஜெபங்களும் வேண்டுதல்களும் கேட்கப்படும். May God bless you all. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you so much. Jai Hind. இப்பொழுது நான்காவதாக இறைபாடல். இறைபாடலுக்கு முன்பாக எல்லாருக்கும் நல்ல மனசு, எல்லாரும் ஒன்றா கூடியிருக்கிறோம். ஆகவே எல்லாரும் பேசணும்னு ஆசைப்படுறேன். அதே சமயத்தில் எல்லாருக்கும் கொடுத்தோம்னா சந்தோஷமாக இருக்கும். அதனால் எல்லா ஆளுக்கு ஒரு 3 நிமிடம் அதை விட்டு பண்ணோம்னா அது நல்லபடியாக இருக்கும். ஆகவே உங்களுடைய வாழ்த்துதலை ஒரு 3 நிமிடத்திலே எனக்கு தருமுறை திருச்சபை தருமுறை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இறைபாடல் பாடியவர்களுக்கு மிகவும் நன்றி. இப்போது தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட அந்த வந்தவர்களுடைய சிறப்பு விருந்தினருடைய ஒவ்வொருடைய வாழ்த்துறை இப்போது ஏற்கப்படுகிறது. முதலாவது எம்எல்ஏ அவர்கள் இங்கே வராமல் இருக்கிறதுனால இந்த மீட்டிங்கை இனாகுரேஷன் பண்ணதுக்காக
ரெவரண்ட் ஃபாதர் டாக்டர் எஸ் அம்சராஜை அன்புடன் வரவேற்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் எனக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுதும் இந்த புனித யோவான் ஆலயத்தை திருநிலைப்படுத்த வந்திருக்கிறேன். மேதகு பேராயர் அவர்களை நாங்கள் வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறோம். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார் என்று சங்கீதம் 24 திருப்பாடல்கள் 24 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயமானது இப்படி ஒரு மகிமையான ஒரு இடத்திலே கடவுள் கொடுத்த வாய்ப்புக்கு நாம் நன்றி சொல்லுவோம். விசேஷமாக இந்த திருச்சபையானது வீட்டு சபையாக இருந்த காலங்களிலிருந்து இன்றைக்கு ஒரு சிறு பங்காக அதை ஊழியத்தை செய்து வருகிற அருமையான பங்கு தந்தை சார்லஸ் போஸ் ஐயா அவர்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். கடின உழைப்பு, அநேக மக்களை சந்தித்து ஏழை எளிய மக்களோடும் இறைப்பணியையும் சமூக சேவையும் செய்து வருகிற இந்த பகுதிக்காக நன்றி சொல்கிறோம். ஏனென்று சொன்னால் விளிம்பு நிலை மக்களை ஆதரிப்பதில் இன்றைக்கு அநேகர் தவிர்க்கிறார்கள். ஆனால் விளிம்பு நிலை மக்களை கண்டு அவர்களை ஆறுதல் படுத்தி அவர்களுக்கு உபதேசித்து அவர்களுக்கு பிரார்த்தனை எடுத்து கடவுளின் கிருபையாலே இன்னொரு விசேஷம் என்னவென்றால் ஐயாவுக்கு சுகம் கொடுக்கிற வரம், தீர்க்க தரிசன வரத்தை கடவுள் அவர்கள் கொடுத்திருக்கிறார். அதன் வழியாக அநேகருடைய குடும்ப சிக்கல்கள், அநேகருடைய உடல் ரீதியாக இருக்கிற உபாதைகளை கடவுள் அவர் மூலமாக அற்புதங்களை இந்த இடத்துல செயல்படுத்தி வருகிறார். அப்படி செய்து வருகிற கடவுளுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அவரும் எங்களுக்கு ஜெபித்து வருகிறார், எங்களுடைய சபைக்காக ஜெபிக்கிறார், அவருக்காக நாங்களும் ஜெபிக்கிறார். இப்படிப்பட்ட ஊழியத்தை, இந்த உன்னதமான ஊழியத்தை கடவுள் இந்த இடத்துல செய்ய கிருபை செய்திருக்கிறார். இங்க வந்திருக்கிற அனைத்து குருமார்கள், பங்கு தந்தைகள் எல்லோருக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியங்கள் வளர பெருக அவர்களுக்கு ஊக்கமும் உற்சாகமும் அளிப்போம். நீங்களும் அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தமிழ் வலைதளத்தை திறந்து வைத்தது. வெப்சைட் இனாகுரேஷன் Most Reverend Dr. Yohannu Dioscorus Metropolitan. The blessings of God, I bring inaugurate the website of MOSC Tamil Melapura Orthodox Christian Congregation. இந்த காங்கிரிகேஷனில் சேர்ந்திருக்கும் மலங்கர ஆர்த்தடாக்ஸ் திருச்சபையின் வெப்சைட்டை இப்போ நம்ம பிஷப் பெரியாயர் இனாகுரேட் பண்ணியிருக்கு. இதில் போயிட்டு நம்ம சர்ச்சை பத்தி எல்லாமே தமிழ் மொழியில் உங்களுக்கு தெரியறதுக்காக நம்ம தயாரிச்சிருக்குது. தமிழ் மொழியில தமிழ் நாட்டுல தமிழ் மக்களுக்கு, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இலங்காவில் இருக்கிற மக்களுக்கும் விளங்குறதுக்காக இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணியிருக்கு. நிறைய பேர் அதுக்காக பங்கு பற்றி இருக்கு, அதுக்காக உதவி பண்ணியிருக்கு. இங்க முன்னாடி நிற்கிற ஜெரின் அவர்கள் அந்த மாதிரி நிறைய ஆளுகள் அதுக்காக பங்கு நிறைய உதவி பண்ணியிருக்கு. அனைவரையும் இந்த டயத்துல அனைவருக்காகவும் பிரேயர் பண்ணுங்க. அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்குவதற்கு அருட்தந்தை பிரசன்னா அடிகளார் அவர்களை அனுமதிக்கிறோம். My dear beloved Bishop, Most Reverend Dr. Yohannu, in this wonderful occasion we are so happy because of our presence itself makes us happy.
And sincerely we extend our hearty thanks to the Almighty God, because through you we are given the wonderful blessings and valuable prayer. So extremely we are so happy, and once again on the behalf of our Father Charles and the whole parishes, we extend our hearty thanks to you. அன்புக்குரிய இறை மக்களே, இங்கு அமர்ந்திருக்கின்ற பெரும் மதிப்பிற்குரிய சிறப்பு விருந்தினர்களே, சிறப்பாக மிஸ்டர் சுப்பிரமணியன் அண்ணா, எக்ஸ் முனிசிபல் சேர்மன், மற்றும் ரெவரண்ட் ஃபாதர் அனீஸ் மேத்யூ, விகர் பேடி ஆஃப் சென்ட் ஜான்ஸ் சர்ச், அந்த ரெவரண்ட் டாக்டர் எஸ் ஹம்சராஜ் ஐயா மாஸ்ரேத் சர்ச் அவர்களையும், அதே போல கிறிஸ்துவ இயக்கம் தேசிய சிறுபான்மை இயக்கத்தினுடைய கழக பொதுச் செயலாளர் திருவாளர் ஏ அந்தோனி ஜான்சன் அண்ணா அவர்களையும், அதே போல ரெவரண்ட் ஃபாதர் லினு லூக்காஸ் மிஷன் டைரக்டர் அவர்களுக்கும், அதே போல திருவாளர் அரசாங்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகி அவர்களுக்கும், அன்னார் திருத்தை வளவன் அவர்களையும் இந்த நேரத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். அன்புக்குரியவர்களே, ஒரு திருச்சபை உருவாகிறது என்று சொன்னால் அது எளிதாக உருவாக முடியாது. எப்படி ஒரு தாய் கருவுற்றுகின்ற பொழுது 10 மாதம் தனது உடலையும் பாதுகாக்க வேண்டும், தனது கருவில் இருக்கக்கூடிய குழந்தையும் பாதுகாக்க வேண்டும். அந்த 10 மாதங்கள் பொறுமையாக அந்த தாயானவள் தன்னை பாதுகாத்துக் கொண்டு தன்னுடைய அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தையும் பாதுகாத்து பிறகுதான் அதை பெற்றெடுக்கின்றார். அப்பொழுதுதான் பெரும் மகிழ்ச்சி உண்டாகிறது. அதுபோலதான் அருள் தந்தை அவர்களும் இந்த திருச்சபையை இன்று இந்த இடத்திலே ஏற்றெடுத்திருக்கின்றார். அவர் எனக்கு ஒரு மிக சிறந்த ஒரு அன்புக்குரிய நண்பர். அதே போல இங்க இருக்கக்கூடிய திருவாளர் ஹம்சராஜ் அண்ணா, அப்புறம் அண்ணாவோட சொல்லுவேன் நான் பாஸ்டரா இருந்தாலுமே, அதே போல எனது பாசத்திற்குரிய திருவாளர் ஜான்சன். ஈரோட்டில் எனக்கு முக்கியமான 3 நபர்கள் என்று சொன்னால் இவர்கள் தான். ஃபர்ஸ்ட் எனக்கு சார்லஸ் தான் அறிமுகமானார், அதுக்கப்புறம் அவர் வழியா ஜான்சன் அண்ணா அவர்கள் அறிமுகமானார்கள். இவர்கள் இருவர் வழியாக பாஸ்டர் அவர்கள் எனக்கு நண்பராக கடவுள் கொடுத்திருக்கின்றார். அவர் எவ்வளவு சிரமப்பட்டு எவ்வளவு போராட்டங்களை எல்லாம் தாண்டி எவ்வளவு கடினமாக உழைத்து இந்த ஒரு அருமையான ஒரு திருச்சபையை ஏற்படுத்தி இருக்கின்றார். அதனால் கடவுளுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். அதே போல கடவுள் அவரை இந்த இறைமக்களையும் திருச்சபையும் யாரிடத்தில் ஒப்படைக்க வேண்டுமோ அந்த இடத்திலே பாதுகாப்பாக ஒப்படைத்திருக்கிறார். அதுதான் ஆயிரவர்களிடத்திலே ஒப்படைத்திருக்கின்றார். டாக்டர் யுவானன் அவர்களுடைய அரவணைப்பிலும் ஆதரவிலும் இந்த திருச்சபையானது இன்று ஒப்படைக்கப்பட்டு இருக்கிறது. இது மேலும் மேலும் வளர வேண்டும். இன்னும் நிறைய ஆத்துமாக்கள் இந்த சபையின் வழியாக மீட்கப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த அருமையான நேரத்திலே தந்தை அவர்களுக்கும் ஆயர் அவர்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய உடன் இருக்கக்கூடிய அவரது சபையை சார்ந்த அனைத்து அருள் தந்தையர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் நன்றிகள் முடித்தாக்குகிறேன். கடவுள் இந்த சபையை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. அந்தோனி ஜான்சன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். புனித யோவான் ஆர்த்தோடாக்ஸ் தமிழ் ஆலயத்தை அபிஷேகம் செய்ய வந்திருக்கும் மேதகு பேராயர் அவர்களே, என் அன்பு சகோதரன் கத்தோலிக்க திருச்சபையின் ஃபாதர் பிரசன்னா டிக்லர் அவர்களே, டாக்டர் ரெவரண்ட் ஹம்சராஜ் ஐயா அவர்களே, விடுதலை சிறுத்தை மாவட்ட பொறுப்பாளர் திரு அரசாங்க அண்ணா அவர்களே, மேலும் ஏனைய நண்பர்களே, இங்கே குழுமியிருக்கும் ஆர்த்தோடாக்ஸ் ஆலயத்தின் பங்கு மக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். இங்கே விருந்தினராக வந்திருக்கும் பல பேருக்கு ஆயர் அவர்கள் அபிஷேகம் செய்யும்போது அவர்கள் செய்த பிரேயர்கள் நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்காது. இது சிரியாக் மொழி, அதாவது இவங்க என்னன்னா ஆர்த்தோடாக்ஸ் என்பது
கத்தோலிக்க திருச்சபைக்கும் மேலான பாரம்பரிய திருச்சபை இங்கே இந்த ஆலயத்துக்குள்ளே வந்து நிற்பதில் நான் பெருமை கொள்கிறேன். அன்று அப்போஸ்தலர்கள் எந்த பாரம்பரியத்தில் பணி செய்தார்களோ அந்த பாரம்பரியத்திலே இந்த திருச்சபையானது வழிநடத்தி செல்லப்படுகிறது. எனவே அதில் பெருமைப்பட்டு இந்த ஆலயத்தின் திறப்பு விழாவிற்கு வந்தமைக்கு நான் பெருமை கொள்கிறேன். என்னை அழைத்த என் அன்பு சகோதரன், அது ரொம்ப நீண்ட நாள் உறவு, என்னுடைய நண்பன் அருட்பணி சார்லஸ் போஸ் அடிகளார் அவர்களே, உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே குழுமியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. திரு அரசங்க மன்னன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த ஆர்த்தடாக்ஸ் சர்ச் திருவிழாவுக்கு வந்திருக்கும் மேதகு ஐயா பிஷப் அவர்களையும், என்னுடைய இனிய நண்பராக இருந்த சார்லஸ் போஸ் அவர் பார்த்தீங்கன்னா அவரோட குடும்பம் கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளாக அவங்க குடும்ப நண்பர்களாக நான் இருக்கிறேன். அந்த ஆயர் பற்றி எனக்கு நன்கு தெரியும், குடும்பத்தில் எல்லாத்தையும் நன்கு தெரியும். அப்படி இங்கே ஒரு நல்ல ஒரு ஆயரை இந்த சர்ச்சுக்காக தேர்ந்தெடுத்ததுக்கு உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சில் இருக்கும் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், இங்கே சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கும் அம்சராஜ் ஐயா அவர்களுக்கும், சிறுபான்மை தலைவராக வந்திருக்கும் ஜான்சன் அவர்களுக்கும், நான் சார்ந்திருக்கும் விடுதலை சிறுத்தை கட்சியின் வழக்கறிஞர் அணியில் மகிமராஜ் அவர்களுக்கும், விஜயகுமார் அவர்களுக்கும், மற்றும் இங்கு வந்திருக்கும் டிஎம்கேனுடைய நிர்வாகி ஜெயக்குமார் மற்றும் இங்கு வந்திருக்கும் ஐயா பேர் தெரியல சக்திவேல் மற்றும் இங்க வந்திருக்கும் அனைத்து திருச்சபை மக்களுக்கும், நான் சார்ந்திருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் மாவட்ட செயலாளராக ஈரோடு அரசாங்கம் பணியாற்றி வருகிறேன். என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்தவம் என்பது அவ்வளவு எளிமையில் உலகம் பூரா பரவல. ஜீசஸ் பார்த்தீங்கன்னா 12 சீசர்கள், எண்ணற்ற சீசர்கள் இருந்தார்கள். 500க்கும் மேற்பட்ட சீசர்கள் இருந்தார்கள் நாம் வாசிக்கிறோம். அதில் 12 பேர்த்து மட்டும் ஜீசஸ் தெரிந்து கொண்டார். இந்த 12 பேர்த்தை வச்சு உலகம் முழுவதும் கிறிஸ்தவ மதம் பரவச்சு, நம்ம தெரிஞ்சதுதான். அந்த மாதிரி ஈரோடு மாநகரத்தில் சார்லஸ் போஸை தெரிந்து கொண்டதுக்கு ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆலயமானது எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் ஈரோடு மட்டுமல்ல, தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஏன்னா ஆட்சியாளர்கள் அந்த மாதிரி இருந்து கொண்டிருக்கிறார்கள். நம்மளுடைய கிறிஸ்தவ சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஆட்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் கடவுளின் கிருபையால், கிறிஸ்தவர்களுடைய பேர் உதவியால் இந்த தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தளபதியினுடைய ஆட்சி மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது. நம்மளுடைய கிறிஸ்தவ மக்கள், சிறுபான்மை மக்கள், முஸ்லீம் மக்கள் அனைவருக்கும் நம்மளுடைய தளபதி அவருடைய ஆட்சி மிகவும் பாதுகாப்பாக இருக்கிறது. அதுக்கு நாம இந்த டிஎம்கே ஆட்சியாளர்களுக்கும் தளபதி அவர்களுக்கும், இந்த ஈரோட்டில் இருக்கும் முத்துச்சாமி மினிஸ்டர் அவர்களுக்கும், திருமகன் எம்எல்ஏ அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் இந்த எத்தனையோ கிறிஸ்தவர்களுடைய ஆலயங்கள் மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கிறது. சமயத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி நாடார்மேடு ஒரு பகுதி இருக்குது. அதில் டிராக்ஸ் கொடுத்துட்டு இருந்த கிறிஸ்தவ ஊழியரை ஆர்எஸ்எஸ் காரர்களாக பிடிச்சி அடிச்சு உயிருக்கே ஆபத்து ஏற்படுத்தும் வகையில் அடிச்சு ரொம்ப கொடுமைப்படுத்தி இருக்கும்போது விடுதலை சிறுத்தை கட்சியாக எங்களுக்கு போன் வந்தது. இந்த மாதிரி டிராக்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க கிறிஸ்தவர்கள், அவங்கள பிடிச்ச ஒரு ரூம்ல வச்சு ஒரு 20 பேர் சேர்ந்து அடிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. உடனே தெரிஞ்சு நாங்கள் ஒரு 7 பேர் ஸ்கார்பியோ கார்ல போய் அந்த கடையை அடிச்சு சுக்குநூறாக்கணும். அதுல இருந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஈரோட்ல கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில ஆர்எஸ்எஸ், பஜ்ரங் தள், இந்து முன்னணி இந்த மாதிரி ஒரு அமைப்புகள் இடையூறு பண்றது கொஞ்சம் நிறுத்தி வைக்கிறாங்க. ஏன்னா விடுதலை சிறுத்தை அதுல பாத்தீங்கன்னா நான் ஒரு 1 மந்த் நாங்க ஒரு 7 பேர் அரெஸ்ட் ஆகி கோயம்புத்தூர் மத்திய சிறையில் இருந்தோம். ஏன் அப்படி சொல்றேன்னா, கிறிஸ்தவர்களுக்குள்ள ஒற்றுமை வேணும். ஒற்றுமையா இருந்தா மட்டும் தான் நம்ம வென்றெடுக்க முடியும். அதாவது ஜீசஸ் சிலுவையில் அறைஞ்சது ரோம நாட்டு சட்டமா அப்படின்னு நமக்கு கேள்வி இருக்கு. ஆனா ரோம நாட்டு சட்டம் ஜீசஸ் சிலுவையில் அறையில. அங்க பெருந்திரளான மக்கள் ஒன்று சேர்ந்து ஜீசஸை சிலுவையில் அறை, பரபாசை விடுதலை செய், இந்த கோசு பெருந்திரளான மக்கள் போடுறாங்க. அந்த பாரம்பரிய ரத்த பலி எங்கள் மீது, எங்க பிள்ளை மீது சேரிட்டு. ஏன்னா பொந்திய பிலாத்து சிலுவையில் அறையை ஒப்பு கொடுக்கும் போது மனைவி சொல்றா, இந்த மனித மேல எந்த குற்றமும் இல்லை, இந்த குற்றமில்லாத மகனை நீ சிலுவையில் ஒப்பு கொடுத்துறாதே மோடு கேட்கும் போது பொந்திய பிலாத்த கையை கழுவினான். அப்பதான் அங்க பிறந்த திரளான மக்கள் அங்க ஒன்று கூடி சிலுவையை இயேசுவை சிலுவையில் அறை, பரபாசை விடுதலை செய்,
இந்த ரத்தப்பொலை பாரம்பரியம் எங்கள் மீது எங்கள் பிள்ளை மீது சொல்லிட்டு அப்போ அந்த இடத்துல என்னன்னா மக்கள் சக்தி தான் தீர்மானிக்குது. இந்த மக்கள் சக்தி எங்க இருக்குதுன்னா ஒன்று ஆன்மீகம், இன்னொன்று அரசியல். இந்த ரெண்டுமே நம்ம கையில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்குது. அரசியல் நம்ம மக்கள் இருக்குது, ஆன்மீகம் நம்ம பெரும்பான்மையாக இருக்கிறோம். அதனால மக்கள் சக்தி மற்றும் ஒன்று சேருவோம். வருகிற எல்லா நாட்களிலையும் நாம் அனைத்து மத மக்களும் ஒன்றாக இருந்து இந்த அமைப்பை நாம் வென்றெடுப்போம் என்று வாய்ப்புக்கு நன்றி விடுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக வழக்கறிஞர் மிகுமி அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். பேராலயத்தை பிரதிஷ்டை பண்ணி சிறப்புடன் அமர்ந்திருக்கக்கூடிய பேராயர் அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய இதர சபைகளை சேர்ந்த ஆயர்களுக்கும் கட்சி பாரபட்சம் இல்லாமல் கலந்து கொண்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சியை முன்னிலைப்படுத்திக் கொண்டிருக்கும் இதர சகோதரர்களுக்கும் ஆயர் சார்லஸ் ஐயா அவர்களுக்கும் பங்கு மக்களுக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா இதர சகோதரர்கள் பேசும்போது சர்ச்சினுடைய ஒற்றுமை, பாரபட்சம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த பங்கு தொடர்ந்து செயல்பட வேண்டும். இந்த பங்கு மக்கள் ஒடுக்கப்பட்ட நிலையில் இருந்தாலும் தொடர்ந்து செயல்படக்கூடிய ஆட்சிகள் மற்றும் எங்களது கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுடைய வழிகாட்டுதலிலே நாங்களும் இணைந்து ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்காக பல்வேறு வகைகளிலே ஒருங்கிணைப்பு செய்து பாதுகாப்பு ஏற்படுத்தியிருக்கிறோம். சமுதாயத்திலே இன்று மத நல்லிணக்கத்தை பிளவுபட செய்யக்கூடிய பல்வேறு அமைப்புகள் மேலோங்கி வந்து கொண்டிருப்பது நமது அனைவருக்கும் தெரியும். இருந்தாலும் அவற்றின் மத்தியிலும் அந்த ஒடுக்குதலிலிருந்து ஒடுக்கப்பட்ட மக்களை விடுதலையோடு கொண்டு வர தொடர்ந்து திருமாவின் வழியில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளின் கட்சியின் சார்பில் வழக்கறிஞர்களின் சார்பிலும் ஐயா சார்லஸ் ஐயா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் எங்களது வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தகவல் வந்துருச்சு. சத்தியம் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இட்லி வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, பெரியவங்க பசிக்கிறதுங்கிறாங்க. நன்றி சொல்லிடலாம். ஒரு சில வார்த்தைகள் மட்டும் உங்களுக்கு ஒரு சில வார்த்தைகள் சொன்னீங்கன்னா மதிப்பிற்கு மரியாதைக்குரிய திரு சக்திவேல் அவர்களை அன்போடு வைக்கிறேன். இந்த சர்ச்சுக்கு வருகை தந்திருக்கும் ஐயா அவர்களையும் மற்றும் இங்கு வந்திருக்கும் அனைத்து திரளாக வந்திருக்கக்கூடிய அனைவர்களும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சார்லஸ் அவர் பார்த்தீங்கன்னா இந்த சர்ச்சை கொண்டு வரக்கும் ரொம்பவா போடுறதுனால நான் ஒரு கராத்தே மாஸ்டர். ஒரு 2 வருஷம் முன்னாடி இங்கே குழந்தைங்களுக்கு கராத்தே சொல்லி தரலாம்னு கேட்டேன். அப்பயே அவர் சொன்னார், இல்லை சார் நான் சர்ச்சு கட்டுறதுக்கு ஒரு ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி சொன்னார். பரவாயில்ல, அப்பயே வாழ்த்துக்கள் சார், பரவாயில்ல கட்டுன்னு சொன்னேன். எவ்வளோ போராடி பண்ணுறாரு. அதுவும் இல்லாமல் எங்கள் குடும்பத்துக்கு என்னாச்சும் ஒன்று, பையனுக்கு 5 இயர்ஸ் ஆகுது, அவனுக்கு அன்னைக்கு காய்ச்சல் வந்துருச்சு, என் ஒய்ஃபுக்கு வந்துச்சு. நான் வேறு எங்கேயும் போல இவர்கிட்ட தான் கூட்டிகிட்டு வந்து ஒரு பிளஸ்ஸிங் வாங்கினேன். கண்டிப்பாக நல்லா போச்சு. அதனால் நான் எதையும் பார்க்கறதில்ல. அவர் எதாக இருந்தாலும் ஒரு ஃபீவருக்கு இது வந்துச்சுனால இவர்கிட்ட வந்து இவர் கையால் வந்து நான் பிளஸ்ஸிங் வாங்குவேன். 100% அது சரியாக போச்சு. இவ்வளோ தூரம் போராடி இந்த சர்ச்சை ஒரு இதாக கொண்டாங்கிறதுக்கு மிகவும் பாராட்டுகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். வாழ்த்துக்கள். நன்றி. கர்த்தருடைய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு வருகை வந்துள்ள மேதகு பேராயர் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் நம்மளுடைய அம்சராஜ் ஐயா மற்றும் ஏனைய ஆயர்கள்
மேலும் சிறுபான்மை ஜான்சன், நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் அரசாங்கம் மற்றும் வழக்கறிஞர் மகிமராஜ் அவர்கள் மற்றும் நம்ம தனசீலன், சக்திவேல் மற்றும் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்திலே, அதாவது சாஸ்திரி நகரிலே, நம்ம ஊர்ல இந்த மாதிரி ஒரு சர்ச்சு புதுசா உருவாகி இருக்கிறது நமக்கு வந்து ஒரு மிக சந்தோஷமான விஷயம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே சிறுபான்மையருக்கு மிக சிறந்த பாதுகாப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்பது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இந்த சர்ச்சினுடைய வளர்ச்சிக்காகவும் பாதுகாப்புக்காகவும் எங்களுடைய சார்பிலே எந்த அளவுக்கு ஒத்துழைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம் என்று இந்த இடத்துல நான் உறுதி கூறிக் கொள்கிறேன். மேலும் இந்த சர்ச்சு இன்னும் மிகச்சிறந்த வகையிலே வளர்ச்சி அடைந்து இன்னும் பல இடங்களிலே இந்த மாதிரி வளர்ந்து சர்ச்சுகள் ஆரம்பிக்க எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது நம்முடைய ஆலயத்திற்கு உட்புறமும் வெளிப்புறமும் என்று இந்த அளவுக்கு நிகழ்வு சிறப்பாக நடப்பதற்கு காரணமாக இருந்தவர் அண்ணன். அவருடைய முயற்சியால் தான் எல்லாமே மிக சுத்தப்படுத்தி கொடுத்திருக்கிறாரு, நம்ம உதவி செய்திருக்கிறார். ஆகவே அவருக்கு மீண்டும் அவரை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ வந்து பார்த்துட்டோன்னா அனைவரையும் பாராட்ட போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த சர்ச்சோட ஆயர், பெரிய ஆயர் பிஷப் டாக்டர் யுஹானன் மார் தியோஸ்கோரோஸ் மெட்ரோபாலிட்டன் திருமேனி, இந்த மேடையில் உட்காரும் அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்துக்கிறோம். ஒன்று ரெண்டு பேர் சொல்லாம விட்டேன்னா அது கொஞ்சம் தப்புன்னு மனசு சொல்லிட்டு இருக்கு. நம்ம இப்ப பார்த்துட்டேன்னா, நம்ம பார்க்கும்போது இங்கே ஆர்த்தடாக்ஸ் சிரியன் சர்ச்சு இன்னைக்கு வரல. 1967ஆம் ஆண்டிலிருந்து இங்க சர்ச் இருந்தது. இப்போ பக்கத்துல இங்கே ஒரு சர்ச் இருக்குது கேரளாக்காரங்களுக்காக. அந்த 1967 இருந்து இந்த ஊர்ல வந்து ஃபாதரோட சேர்ந்து அமைந்து, ஃபாதரோட சேர்ந்து உதவி பண்ணி இப்ப சேலத்துல குடியிருக்கிறது ஒருத்தர் இங்க இருக்குது. 75 வயசு முடிஞ்சாச்சு அவங்களுக்கு. அந்த மாதிரி நிறைய பேர்கள் இப்ப வந்து அவங்களை பாராட்டுறதுக்காக நம்ம பிஷப் சொல்றேன். ആയിരത്തി 1967 മുതൽ ഈറോഡ് എന്ന് പറയുന്ന ഈ സ്ഥലത്ത് വിശുദ്ധ കുർബാന അർപ്പിക്കുന്നതിന് വേണ്ടി അദ്ദേഹത്തിന്റെ സ്വന്തം നേതൃത്വത്തിൽ, അതിനെ തുടർന്ന് അദ്ദേഹത്തിന്റെ സഹോദരനും ഇവിടെ നിരവധി പ്രവർത്തനങ്ങൾ ചെയ്യുകയുണ്ടായി. ഈ സമയത്ത് ഇത് തിരുമനസിന്റെ കരങ്ങളാൽ ബേബിസായനെ അനുമോദിക്കുകയാണ്. ബേബിസായ മുന്നോട്ട് പോകണം. போன வருஷங்களெல்லாம் இங்கே திருபலி அர்ப்பணித்த அனைத்து ஆயர்களையும் நினைவு கூறுகிறோம். இங்க வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த ரயில்வே காலனியில் ஒரு சர்ச் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ரூபி கிளினிக்ல ஒரு சர்ச் இருந்தது. அங்க எல்லாம் நம்ம பூசை நடந்து வந்தது. ஆனா இப்ப வந்து தமிழ் மக்களுக்காக, உங்களுக்காக இங்க வந்து ஒரு சர்ச் கட்டி கொடுத்திருக்கும். நம்ம திருச்சபையின் மக்கள் தான் இதுக்கு எல்லாமே உதவி பண்ணி இருக்கு. இது வந்து பார்த்துட்டேன்னா ஒரு ஆள் மட்டும் இந்த சர்ச்சை கட்டுறதுக்காக செலவு எல்லாம் பண்ணி இது கட்டி கொடுத்திருக்கும். இதுக்கு உதவி பண்ண அனைவருக்கும் இந்த வேலையில நான் நன்றி தெரிவித்துக்கிறோம். அதுக்கும் வேலை இது இங்க கட்டுறது நம்ம சொந்த இடம் இல்லை. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எந்த இடத்துல சொந்த இடத்துல இனி ஒருத்தர் வந்து ஒரு சர்ச்சை கட்டுறதுக்கோ ஒண்ணு பண்றதுக்கோ காசு கொடுத்தாலும் எனக்கு கொடுக்காது, தெரியும் இல்லையா? ஆனா நீங்க கடவுளுக்காக பண்றதுன்னு சொல்லி நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. கடவுளுக்காக, கடவுளை முன்னிறுத்தி நீங்க பண்ணுங்கன்னு சொல்லி வை ஜோன் அவர்கள் இந்த இடத்துடைய உடைமை, இந்த இடம் அவங்களுக்கு தான். முதல் வந்து பார்த்துட்டேன்னா பக்கத்துல பில்டிங்ல ஒரு ரூமுக்குள்ள நம்ம சர்ச் இருந்தது. ஏன்னா
நான் இதை பத்தி விசாரிக்கும் போது ஃபாதர் நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, நீங்க நல்லா பண்ணுங்க சொல்லி நமக்கு உதவி அனுமதி கொடுத்து மை ஜோன் அவங்களும் ஊழிய வேலையில் தான் இருக்குது. செவன்த்-டே சர்ச்சில் பாஸ்டரா இருக்கிறாரு. அனைவருடைய நாமத்தில் இந்த வேலையில நாங்கள் நம்ம பிஷப்போடு சேர்ந்து பாராட்டுறேன். இந்த சர்ச் பில்டிங் கட்டுறதுக்காக எல்லாமே பண்ணி கொடுத்தா அனைவருக்கும் இந்த ஃபேன் லைட் அந்த மாதிரி எல்லாம் நம்ம சர்ச் மக்கள் ஸ்பான்சர் பண்ணியிருக்கு, நேர்ச்சியா சர்ச்சைக்காக கொடுத்திருக்கு. அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சு என் வாக்குகளை விராமம் குறிக்கிறோம். நன்றி, வணக்கம். மேதகு பேராயர் அவர்களுக்கு எங்கள் சார்பாகவும் நண்பர் சார்பாகவும் திரு ஜான்சன் அவர்கள் சமர்ப்பித்தார். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தந்தை பிரசன்னடிகள் அவர்களுக்கு 1000 சாதனைத்தார். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ரெவரண்ட் அம்சாய் அவர்களுக்கு சாதனை. பாசத்திற்குரிய அண்ணன் அரசாங்கம் அவர்களுக்கு வரவேற்கப்படுகிறது. திரு வழக்கறிஞர் அவர்களுக்கு வரவேற்கப்படுகிறது. திரு சக்திவேல் அவர்களுக்கு திரு ஜெயக்குமாரன் அவர்களுக்கு வரவேற்கப்படுகிறது. பாசத்திற்குரிய நண்பர் திரு ஜான்சன் அவர்களுக்கு வரவேற்கப்படுகிறது. இந்த ஆலயத்தை நுழைவதற்கு எல்லா விதத்திலும் உறுதுணையாக இருந்த பதிப்பிற்கு மரியாதை திரு சிபிஎன் அவருடைய உழைப்பு நிறைய இருக்கு. ஆனால் திரைமறைவில் இருந்துச்சு. ஆகவே என்னை அழைத்த இந்த சேர்த்த அழைத்து மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருட்தந்தை அனிஸ் இந்த கோவில் இங்க உருவானதுக்கு பிரதான காரணமான ஆள் இவங்க தான். என்ன காரணம்னா நான் ஆலயம் எங்கெங்கன்னு தெரிவித்து இருக்கிற போது பல வருடங்களாக அந்த திருமணத்தோட அடுத்தது மிக மிக ரொம்ப முக்கியமான காரணம். பிரகாஷ் விஜய ரசிகர் தலைவர் பிரகாஷ் அடுத்தது என்ன கோர்ஸ் ஐயா அவர்கள் ஃபாதருக்கும் நம்ம இந்த ஆலயத்தின் பணிகளிலே பல விதங்களிலே என்னோடு இணைந்து
சிறப்பான முறையிலே எங்களுக்கு உதவி செய்து எல்லா விதமான பணிகளையும் செய்து கொடுத்திருக்கிற விஜயரசிகனுடைய இளைஞர் தலைவர் திரு பிரகாஷ் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துள்ளேன். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர் ஜான்சன் அவர்களுக்கு அவர் கொடுத்த மாதம் வரை கற்றுச்சு. கிறிஸ்துவ பிரியமானவர்களே, உணவு சாப்பாடுக்கு ரொம்ப இந்த சர்ச்சுடைய ஆயராக இருக்கிறார் ஃபாதர் சார்ல்ஸ் அவர்களே இந்த டயத்துல நம்ம பிஷப் பாராட்டுறேன். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, என்னுடைய பாராட்டு என்பது எனக்கு மட்டுமல்ல, என்னுடைய எல்லா விதத்திலும் உறுதுணையாக இருக்கிற என்னுடைய மனைவியாக இருக்கிற மரிய ஜாக்லின் அவர்களுக்கும், என்னுடைய மகள் நாரா கேத்ரின், பையன் ஜெப்ரி ஜோஸ்வா. ஏன்னா பார் மட்டும் இல்லை, அவங்களுடைய முழு ஒத்துழைப்பும் இந்த ஆலயத்தில் இருக்கு. பின்னால் அவங்க இருக்கிறார், முன்னால் நான் தெரிகிறேன். அவ்வளோதான். அவங்க எல்லா விதத்திலும் எனக்கு உறுதுணையாக இருக்கிற என் குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் நன்றி செலுத்திருக்கிறேன். அதே போல இன்னும் பல பேர் இருக்கிறாங்க. வருகிற ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியிலே உங்களுக்காக அது நன்றி சொல்லப்படும். இன்று மாலையும் திருப்பலி இருக்குது, 6:30 திருப்பலி இருக்குது. முடிந்தவர் கலந்து கொள்ளும். இப்போது அவ்வளோ நிகழ்ச்சி முடியுது, சாப்பாடு சாப்பிடலாம். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த அழைப்பை ஏற்று இங்கே குழுமி இருக்கிற நம்ம ஏழை மக்கள் உங்கள் அனைவருக்காக முதல் வாழ்க்கை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் அழைப்பை ஏற்று இங்கு வந்து நமக்கு திருநிலைப்படுத்தி கொடுத்திருக்கிற மேதகு பேராய் அவர்களுக்கும், அருட்தந்தை பிரசனாளிகள் அவர்களுக்கும் மற்றும் அவர்களுக்கும், மற்றும் இங்கே குழுமி இருக்கிற அரசாங்க மன்னன் திரு ஜான்சன் அவர்கள், மையம் வழக்கறிஞர் சக்திரன் அவர்களுக்கும், திரு ஜெயக்குமாரனுக்கும், திரு ஜான்சன் அவர்களுக்கும், மற்றும் இங்கே வந்திருக்கிற எல்லா திரு குருக்களுக்கும், இங்கே கூடியிருக்கிற உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் முதற்கண் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று மாலை 6:30 திருப்பலி நடைபெறும். ஆகிய நமது பங்கு மக்கள் அவரான ஆலயத்தில் பங்கெடுத்து அதுக்கு என்னை வணக்கம் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல எல்லா விதத்திலும் உதவியாக இருந்த திரு சாமி சரவணன் ஐயா, கோயில் குருக்கள் ஐயா, அவர்கள் தான் நமக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணி கொடுத்தார். அவரே நம்ம மறந்துட்டோம். பக்கத்தில் கோயில் குருக்கள் அதுக்காக நமக்கு எல்லாம் உதவி செய்கிறவர்கள் தான். இப்ப எல்லாத்துக்கும் உணவு தயாராகப்பட்டிருக்கிறது. ஆகவே எல்லாரும் உணவு சாப்பிட்டுட்டு நம்ம எல்லாம் கிளம்பலாம். ஒரே ஒருத்தர் மட்டும் இப்போ நோட்புக் கொடுக்குறோம், மீதி எல்லாருமே இவர் வாங்கிட்டு வந்தாச்சு. ஈவினிங் திருப்பலியில் கொடுத்தாங்க. நம்ம மிஷன் மூலியமா, நம்ம சர்ச் மூலியமா நிறைய உதவி எல்லா மக்களுக்கும் பண்ணிட்டு இருக்குது. போன ஜனவரி வந்து பார்த்துட்டேன்னா எல்லா மக்களுக்கும் ஃபுட் கிட் கொடுத்தது. அனைவருக்கும் கிடைச்சாச்சா இல்ல உறக்க சொல்லுங்க. கிடைச்சிருக்கு. எல்லாருக்குமே ஃபுட் கிட் கொடுத்தது. நல்லா கொடுத்ததா வருது, சும்மா கொடுத்ததா? நல்லா கொடுத்தது. அப்புறம் அந்த மாதிரி இப்போ நவம்பர் 1 இருந்து என்ன ஆரம்பிக்க போறேன்? ஸ்கூல் ஆரம்பிக்க போறேன். ஸ்கூல் மக்களுக்காக, ஸ்கூல் போகிற பசங்களுக்காக நம்ம ஒரு சின்ன உதவி. அவங்க நோட் புக் வாங்குறதுக்காக நிறைய காசு தேவைப்படுது. இந்த கொரோனா காலத்துல காசு எல்லாமே, வேலை இல்லாம காசு இல்லாம போயிடுச்சு. அதனால இந்த பசங்களுக்காக இப்ப நோட் புக் பிஷப் ஐயா கைகள்ல இருந்து நம்ம பசங்களுக்கு வாங்கலாம். இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஃபாதர் இது கொடுத்ததும் இது வந்து இப்போ நம்ம பிஷப் கொடுத்து இந்த இறைமிகு ஆலயம் சிறப்பாய் அமைவதற்கு காரணமாக பீடத்தை செய்து கொடுத்த, அதாவது நல்லபடியாக செய்து கொடுத்த திரு வேதநாயகம் ஜான்சன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு துணியில் அலங்காரம் பண்ணி கொடுத்த மரியாதை அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக். அவை உணவு தயாராக இருக்கிறது. இறுதி ஆசிரியர், இறை ஆசிரியர் எழுந்து நிற்கும். Again, I thank you all for your active participation in this program. I thank the officials
and the executives, the state, district and local level. All those who are participated here, God bless you all. Love of God the Father, there is only begotten Son, communion and influence of the Holy Spirit, be with us all forever and ever. Amen. சர்ச்சில் இருந்து 1-2 பேர் இங்க வந்திருங்க. அது மாதிரி சென்ட் கிரிகோரியோஸ் மலையாள கேரளா கம்யூனிட்டி ஆர்த்தடாக்ஸ் சர்ச் கம்யூனிட்டியில இருந்து இங்க மக்கள் வந்திருங்க. அனைவருக்கும் இந்த வேளையில நன்றி தெரிவித்து வாக்குகள் விராமம் குறிக்கிறோம்.